ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம் ப்ரோ. பின்ன தள்ளி உட்காருங்க ப்ரோ கொஞ்சம். ஸோ கிளம்பியாச்சுங்க. வணக்கம், நான் உங்கள் ஆரி விஜயலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலசைக்கு தாங்க கிளம்பிட்டோம். முத்தாரம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சில விளாகலாம் அங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா, டைம் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை, நம்ம 6 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 27, 28 ஸோ சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து இன்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, R15 என்ன எதுக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா, R15 ஸோ கொஞ்ச நாளாக ஸ்கூட்டியில் விளாக் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்படி இதில் விளாக் பண்ணலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய R15 V3 நம்ம ஆரி யூடியூப் சேனல் லோகோ ஸ்டிக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது நல்லபடியாக வந்துருந்துச்சு. ஸோ லோகோ ஓட்டும்போது அது ஒரு தனி ஃபீலுங்க. நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டட் அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி ஒரு ஒட்டணும்னு சொல்லி. ஸோ நம்ம கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் அது மாதிரி நம்ம ஆர்டர் போட்டோம். அது ஆர்டர் போட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அது 10 நாள் கழிச்சு தான் போய் வாங்கினோம். ஏன்னா அது 1 வீக்கில் வந்துடும்னாங்க. நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி தான் வாங்கினோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வண்டிக்கு R15 V3க்கு பேக்கில் நம்பர் பிளேட் விழுந்துருச்சுன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த நம்பர் பிளேட் நம்ம அதே மாதிரி வாங்கியாச்சுங்க. ஸோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குது. வியூஸ் மட்டும்தான் இப்போதைக்கு எதுவும் போகலை. ஆனால் ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று போடலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த பெரிய ட்ரிப் மறக்காம நம்ம இது பண்ணிடலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம பேசுகிற வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி கேட்க நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டிக்கிற மைக் அந்த மாதிரி. ஸோ மைக் கொஞ்சம் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி கேட்குது என்னன்னு தெரில. திடீர்னு இடையில ஃபோன் கால் வந்தாலும் ஆடியோ கட் ஆயிரும். அது ஒன்று தாங்க பெரிய சங்கடமான விஷயம். எடிட் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிர் போயிட்டு பாதி உயிர் வர்ற மாதிரி இருக்குதுங்க. ப்ரோ டீ குடிச்சிட்டு போமா? பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். ஸோ நாங்கள் எங்கள் அண்ணன் தான் போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு ஒரு சில விளாகெல்லாம் எடுக்கலாம். இனிமேல் அந்த தசரா வந்துருச்சுலாங்க. அதனால் ஒரு 1 வீக் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா லைவ் எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி தான் சம்திங் போட்டிருப்போம். ஸோ அதனால் அந்த ஊரை போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதை சுற்றி உள்ள பீப்புள் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுடலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு அந்த மாதிரி இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, ஒரு வழியாக போவோம். திருச்செந்தூர் முருகன் கை விடலை. ஏன்னா மானிட்டேஷன் அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் வேண்டிட்டு போனோம். ஸோ நல்லபடியாக நடந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே பாட்டில் ஹிட் ஆகலாம் எல்லா மூவிலையும். ஆனால் யூடியூப்பை பொறுத்தளவில் ஒரே பாட்டில் ஹிட் ஆகாமல் போனாலும் கூட ஒரே வீடியோவில் ஹிட் ஆகலாங்க. அதுதான் யூடியூப். என்ன சம்மந்தமேலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அது என்ன ரீசன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு மானிட்டேஷன் அப்ளை ஆகிடுச்சிடலாங்க. ஸோ அதோடைய மெத்தட் தாங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டோம், எதுவுமே அவ்வளோவா வியூஸ் போகலை. ஆனால் ஒரே ஒரு வீடியோ போட்டோம், அது எத்தனை 3.5 கோடி வியூஸு அந்த மாதிரி சம்திங் போயிருக்குதுங்க. இன்னும் வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு வீடியோ அந்த மாதிரி போனதில் எனக்கு மானிட்டேஷன் அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் அந்த மானிட்டேஷன் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. இப்போ 10 மில்லியன் வாட்ச் ஹவர் டைம் வேணும். ஸோ அதுவும் நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஆனால் மானிட்டேஷன் அப்ளை வரலை. அது என்ன ரீசன் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அதில் இதுலேயும் பிடிச்சி பார்த்ததில் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம அந்த மெயில் ஐடி 2-3 மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதில் மானிட்டேஷன் அப்ளை ஆகாதாங்க. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு பார்த்து எல்லா மெயில் ஐடி அழிச்சிட்டு அதை ஒரே மெயில் ஐடி வச்சுருந்தோம். அதில் ஒரு 2-3 நாளுக்குள்ளே அதுவும் கிளிக் ஆகி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ பார்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி லடாக் வீடியோ மறக்காமல் வருங்க. அந்த ஒரு லடாக் அந்த வீடியோ அங்கே நம்ம போகும்போது நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஸோ நிறைய விளாக் எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் இது வரைக்கும் எல்லா வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா கூட அதுக்கு காரணம் அதுதான். கண்டிப்பாக நம்ம லடாக் போவோம். லடாக் கூடிய சீக்கிரத்தில் போகிறோம், சரிங்களாங்க. ஆனால் இந்த 2025 சான்ஸ் இல்லை, 2026க்குள்ளே கண்டிப்பாக நம்ம லடாக் ட்ரிப்பு போகிறோங்க. ஆனால் மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கணும். ஓகே, இட்ஸ் ஓகே. இங்கே பார்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நமக்கு போக போக நீ அங்கே போய் விளாக் பண்ணுறேன். இடம் இருக்குதுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் தான் வேணும். அதே மாதிரி எல்லா இடத்தையும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறோங்க. கேமரா விசிபிலிட்டி ஏதோ ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே.
ஓகே. ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க, ப்ரோ யூடியூப்பில் இருந்து இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணீங்கன்னு கேட்டிங்க. யூடியூப்பில் இருந்து எவ்வளோ நம்ம அமௌண்ட் இது வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அதை ஒரு vlog-ஆ நாளைக்கு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது, நம்ம எதனால் இவ்வளோ இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போடுறோம், எதனால் இவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு காரணம்லாம் நமக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன்னா எத்தனை வருஷம் உழைப்பு மானிட்டேஷன் அப்ளை ஆகணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. மானிட்டேஷன் அப்ளை ஆகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லிக்கிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். அது ஒரு வருஷத்துக்குள்ளே புது மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும். இந்த புது மெயில் ஐடியில் இந்த ஒரு வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். அது ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தால் 1000 சப்ஸ்கிரைபருக்கு 10 மில்லியன் வாட்ச் அவர் டைம் வேணும். அதே நம்ம vlog லாங் வீடியோ அந்த மாதிரி போடுறோம்னாலும் 4000 வாட்ச் அவர் டைம் வேணும். ஆனால் அதுக்கு 10 மில்லியன். ஸோ அந்த மாதிரி வேணும். போலீஸ்காரங்க முடிச்சுட்ருக்காங்க. நம்மளை பிடிக்கலை. நம்ம தான் சேஃப் அண்ட் செக்யூராக போகிறோமே ஹெல்மெட்டு போட்டு. ஏதோ சொல்லிட்டு இருந்தால் மறந்துட்டேங்க. ஆமாங்க, அது ஒரு வருஷத்தில் 10 மில்லியன் வாட்ஸ்அப் டைமும் 1000 சப்ஸ்கிரைபர் வரணுமாங்க. ஆனால் 1000 சப்ஸ்கிரைபரை கூட ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு அடித்து எடுத்துடலாம். ஆனால் அந்த வாட்ஸ்அப் டைம் இருக்குது பாருங்கள், ஒரு நாள் வீடியோ போடலன்னா அப்படியே குறையும், டோட்டலாக குறைஞ்சிரும். எனக்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இவ்வளோ மானிட்டேஷன் ஆகி இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருந்துமே வாட்ஸ்அப் டைம் குறையுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரெகுலராக வீடியோ போட்டாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. நம்ம போடுற ஏதாவது ஒரு வீடியோ எதுலையாச்சும் ஒரு இதில் கிளிக் ஆகணும். ஆனால் தான் அதிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ரீமோடு தாங்க இருக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும், நம்புவோம். நம்பிக்கை தானே எல்லாமே. அதுவும் திருச்செந்தூர் முருகனை நம்பி தான் எல்லாம் இறங்கியிருக்கோம். ஐயா வணக்கம். அவர் பாட்டா வாராரு இண்டிகேட்டர் போட்டு, யாரும் வரக்கூடாதான். நமக்கு தான் தெரியுமே, சொல்லவா வேணும். எதுலையாச்சும் பூந்து போயிடலாங்க. ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. பட் ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய அதே ஃபேஸ் கட்டை பார்க்கணுன்னு ஒரு ட்ரீம் இருக்குங்க. பார்த்துடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. 2019 யூடியூப் சேனலில் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு கடவுள் புண்ணியத்தில் வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் வருவோம், நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலேயும் நல்லா வரணும். நம்மளும் 4 பேர் மாதிரி சம்பாதிக்க வேணாம். ஸோ 4 பேரை விட நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஆரம்பத்தில் போட்ட வீடியோவில் இதை தான் சொல்லியிருப்பேன், மானிட்டேஷன் அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடியும். ஸோ இதிலேருந்து வரணும், இதிலேருந்து வர்ற அமௌண்ட்டை எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதான் ஆசை. அதுக்குன்னு உனக்குன்னு எதை எடுத்துக்க மாட்டியான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உழைப்பு இருக்கலாங்க. உழைப்பு இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, 100% 50 எனக்குன்னா 50 ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. ஸோ குலசேகரப்பட்டினம் இங்கேருந்து, சாரிங்க நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இங்கேருந்தே 11 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க வந்து, அதனால் சரியாக கிலோமீட்டர் எதுவும் சரியாக தெரியல. இந்த கிலோமீட்டர் தெரியாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மணப்பாடு பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க. ஒன்றும் குழப்பம் இல்லைங்க. சாரி மலையாளம் வருது, ஒரு பிரச்சனை இல்லைங்க. வாய் உலருதுங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹியூமானிட்டி பிஜிஎம் போட்டு ஹெல்ப் பண்ணலாம். சரி பார்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்.